ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான அவல் பாயாசம். ஃபெஸ்டிவல் சமயத்துக்கும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கும் குயிக் அண்ட் ஈஸியாக ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த அவல் பாயாசம் நல்ல சாய்ஸுங்க. நம்ம டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த அவல் பாயாசம் பண்ணிடலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரசாதமாக அவல் பாயாசம் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி பாசிப்பருப்பும் சிகப்பு அவலும் சேர்த்து செய்கிற பாயசம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. மிஸ் பண்ணாமல் செஞ்சு கிருஷ்ணருக்கு படைச்சிருங்க. வாங்க அருமையான அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே அவளோட பாசிப்பருப்பு சேர்த்து பாயசம் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பை கடாயில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. வறுத்துட்டு நம்ம வேக வைக்கும் போது வாசனையும் நல்லாயிருக்கும், குயிக்காகவும் வெந்துடும். பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருவோம். கழுவி அதுக்கப்புறமா வேக வைக்கலாம். ஸோ அது வரைக்கும் இருக்கட்டுங்க. அடுத்தது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து செவக்க வறுத்து விட்டுறலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபட்டு செவந்து வந்த உடனே இப்போ இதில் திராட்சை சேர்த்துக்கலாங்க. உலர் திராட்சை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த திராட்சையை நல்லா வறுபட்டு உப்பலாகி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த வறுத்த திராட்சை முந்திரியை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம். இப்போ வறுத்த திராட்சை முந்திரியை கம்ப்ளீட்டாக ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. கடாயில் இன்னும் அந்த நெய் இருக்குது. இப்போ அதுலேயே நம்ம அவல் சேர்த்து வறுத்துருவோம். நான் இங்கே கெட்டி அவல், சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெள்ளை அவலும் யூஸ் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸு. ரெண்டுமே நல்லாயிருக்கும். சிகப்பு அவல், அந்த சிகப்பு அரிசியில் செஞ்ச அவல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். பட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவளை நல்லா சலிச்சுக்கோங்க. அந்த மண்ணு தூசெல்லாம் இல்லாமல் சலிச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறணுங்க. அந்த நெய்யில் வறுபடும் போது அவளோட அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், பொரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கும் போது டக்குன்னு குயிக்காக வெந்துடும். இப்போ நல்லா ஒரு 3-4 நிமிஷம் பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டாச்சு. பாருங்கள், அந்த அவல் பொரிஞ்சது தெரியுது. இப்போ இதையும் எடுத்து தனியாக தட்டில் வச்சுருவோம். இப்போ வறுத்த அவலை கம்ப்ளீட்டாக ஒரு தட்டில் போட்டு விட்டு நல்லா ஆற விட்டாச்சுங்க. இது இப்படியே சாப்பிடலாம், நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது அதே பாத்திரத்தில் வறுத்து கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். பாசிப்பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பை வறுத்து சேர்த்துருந்தோம். இப்போ நான் ஒரு ஃபுல் கப்புக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு 80% இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவல் சேர்த்து வேக வச்சு மற்ற பொருளெல்லாம் சேர்த்து நம்ம பாயசம் பண்ணிடலாம். அந்த டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்செடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே பாயசம் பண்ண 1 கப்பு அவலும் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். நான் இங்கே நிறச்சி ஒரு ஃபுல் கப்புக்கு உருண்டை வெல்லம் உடச்சி தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும் போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் இதுவே நம்மளுக்கு நல்லாவே சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணுனா அந்த வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் கரைச்சி மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்து வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அந்த டைமில் இங்கே பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற அந்த அவலை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அவல் கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா வேகறக்கு விடணும். நல்ல ஒரு 6-7 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. அந்த பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து
அந்த அவளும் நல்லா வெந்துடணும். ஸோ பால்லையே நல்லா வெந்து வரட்டும், கொஞ்சம் திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடியை போட்டு விட்டுருவோம். நல்ல ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மேலே இது நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகணும். இப்போ ஒரு 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். அந்த பால் நல்லா சுண்டி வத்தி இருக்கு பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. அந்த பாசிப்பருப்பும் அவளும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாக சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சிம் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில சமயம் பால் சேர்த்து செய்கிற இந்த பாயசம்ல வெள்ளைக்கரைசல் கொதிக்க சேர்த்தோம்னா திரிஞ்சிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். அதாவது கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடித்து சேர்த்துருவோம். இப்போ வெள்ளைப்பாக்கு கம்ப்ளீட்டாக சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஃபைனலாக வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான அவல் பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது இங்கே பாசிப்பருப்போடு சேர்த்து இந்த அவல் பாயாசம் பண்ணுறதால ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்பவும் ஃபெஸ்டிவல் சமயமும் குயிக்காக பிரசாதம் பண்ணுறதுக்கு இது நல்ல சாய்ஸுங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் பாயாசம் ஒரு ஸ்பெஷலான ஒரு முக்கியமான ஸ்வீட்டு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.